மாயாஜால ஏரி. ஒரு கிராமத்துல ரவி மற்றும் சூரஜ் பேருள்ள அண்ணன் தம்பிங்கள் அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ரவி மற்றும் சூரஜ் 2 பேருமே அறிவும் மற்றும் திறமையும் கொண்டுவாங்க. அவங்க தந்தை தனிராம் கிராமத்தோடைய நாட்டாம, அவங்க தாய் மாயாதேவியும் ரொம்ப திறமைசாலி. கிராமத்தில் இருக்கிற மற்ற பெண்கள் எல்லாரும் அறிவுரை கேட்க அவங்க கிட்ட வருவாங்க. ஒரு முறை ரவியும் சூரஜும் அவங்க நண்பரோட சேர்ந்து விளையாடுறதுக்காக கிராமத்திலிருந்து தூரமா போவாங்க. அப்போதான் ரவி சொல்லுவான், நண்பர்களா, அங்க பாருங்க, அது காடு. நம்ம விளையாடிக்கிட்ட கிராமத்தை விட்டு வெளியில வந்துட்டோம். ஆமா நண்பா, நம்ம திரும்பி போயிடணும். நம்ம விளையாடிக்கிட்ட காட்டுக்கிட்ட வந்துட்டோம். வாங்க, திரும்பி போயிடலாம். கிராமத்துல எல்லாரும் நமக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நண்பா, எப்படியும் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, காட்டையும் சுத்தி பார்க்கலாம். ரவி சொல்றதும் நிஜம்தானே. வேண்டாம் வேண்டாம், நம்ம காட்டுக்குள்ள போக கூடாது. அங்க கொடூரமான விலங்குங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும். அட வாயே, எதுக்கு இவ்வளவு பயந்துக்கிற? சீக்கிரமா சுத்தி பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா நண்பர்கள் எல்லாரும் காட்டுக்குள்ள போனாங்க. அங்க நுழைஞ்சதுமே தீபக் என்ன சொன்னானா, வாவ், காடு எவ்வளவு அழகா இருக்கு. நீ சும்மாவே பயந்துகிட்ட, பாத்தையா காடு எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ அவங்களுக்கு தூரமா ஒரு ஒலி தெரியும். யாரோ பேசுற சத்தமும் கேட்கும். நண்பா, அந்த பக்கம் யாரோ பேசுற சத்தம் கேக்குது. வாங்க, அங்க யார் இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். போலாம், ஆனா ஜாகிரதையா இருக்கணும். அங்க அவங்க போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்தாங்க. அங்க சில அழகான தேவதைகள் இருந்தாங்க. ஆனா ஒரு தேவதை மட்டும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. அதை பார்த்து ரவி என்ன சொன்னான்னா, இவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க. நிஜமா அவங்க ஸ்வர்கத்தின் ராணி. அவங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்கள பார்த்தா இந்த பூலோகத்துக்கு சேர்ந்தவங்களா தெரியல. ஆமா, நீ சரியா சொன்ன. அவங்க கண்டிப்பா தேவதைகள் தான். ஆனா இந்த காட்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க? நண்பா, பேசாம பாத்துக்கிட்டு இரு. தேவதைகள் எல்லாரும் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மேல பூமலை பொழுங்கிக்கிட்டு இருந்தது. அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அங்க நிறைய உணவுகள் இருந்தது. அதுவும் வெள்ளி பாத்திரங்களும் வச்சிருந்தது. அங்க பாருங்க, அந்த காட்சி எவ்வளவு அழகா இருக்கு. இது ஸ்வர்க லோகத்தோட கம்மி இல்ல. அப்போ அங்க ஒரு ராட்சசன் வருவான். அவன் அந்த தேவதைகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பான். இங்க விருந்தா நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் நான் இல்லாம காட்டுக்குள்ள கொண்டாட்டமா? தேவதைகள் எல்லாரும் அந்த ராட்சசனை பார்த்து பயந்து போயிடுவாங்க. இந்த ராட்சசன் நம்மளை எப்பவுமே பின்தொடங்கிட்டே இருக்கான். இவன் கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? ரவியும் அவனோட நண்பர்களும் அந்த தேவதைகள் பேசிக்கிட்டு இருந்தது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சில தேவதைகள் இவங்க எந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை நோக்கி வருவாங்க. அந்த தேவதைகளோட ரவி என்ன சொல்லுவான்னா, ஒருவேளை நீங்க ஒத்துக்கிட்டா நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். நீ யாரு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க காட்டை சுத்தி பார்க்க வந்தோம். உங்க எல்லாருமே பார்த்ததும் நாங்க நின்னுட்டோம். நீங்களும் அந்த ராட்சசனும் பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டுட்டு இருந்தோம். நாங்க உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறோம். நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இந்த ராட்சசன் உங்களையும் அழிச்சிடுவான். நீங்க கவலைப்படாதீங்க, எங்களுக்கு இதை மட்டும் சொல்லுங்க. இவன் இங்க எதுக்காக வந்திருக்கான்? உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறான்? இந்த ராட்சசன் எங்க தேவதைகள் ராணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதனால அவன் எங்க எல்லாரையும் அடிச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு நாங்க எங்களுடைய நிஜ ரூபத்துல மாறி ஆடி பாடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இதுவும் அவனால பொறுக்க முடியல. திரும்பவும் எங்களை தொந்தரவு பண்ண வந்துட்டான். இவன் கிட்ட தப்பிக்க ஏதோ ஒரு வழி இருந்திருக்கணுமே. பௌர்ணமி ராத்திரி ஒருவேளை யாராவது காட்டுக்குள்ள இருக்கிற ஏரியில இருந்து மாயஜலத்தை கொண்டு வந்து இந்த ராட்சசனை குடிக்க வச்சா அப்போ இந்த ராட்சசன் அழிஞ்சு போயிடும். இந்த வேலையை உங்கள யாராவது பண்ணிருக்கலாமே. ஆனா இப்போ வரைக்கும் எதுக்கு பண்ணல? இந்த வேலையை வெறும் மனுஷங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா இதுவரை இந்த காட்டுக்கு எந்த ஒரு மனுஷனும் வரவில்லை. நாங்களும் யாரோட கண்ணுக்கு தெரிய மாட்டோம். எங்களுக்கு புரியல பசங்களா, நீங்க எப்படி பார்க்க முடிஞ்சது? ஒருவேளை பசங்களா நீங்க நேர்மையா உண்மையா இருந்துப்பீங்க, அதனாலதான் எங்களை பார்க்க முடியுது.
ஒருவேளை எங்களை யாராவது பார்த்தாலும் அவங்களுடைய கண்கள் இந்த ஒளியை தாங்க முடியாது. ஆனாலும் அந்த ஏரியில் இருக்கிற ஜலத்துக்கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது. ஏன்னா அந்த ஏரியில் இருக்கிற தண்ணி பௌர்ணமி ராத்திரி மாயா ஜலமாக மாறிடும். அதனால தான் அந்த ஏரி இந்த நாள் ராத்திரி மாயமாக மறைஞ்சிடும். வெறும் நேர்மை மட்டும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா பௌர்ணமி எப்போ? இன்னைக்கு தான் பௌர்ணமி ராத்திரி. அப்போ சரி, நாங்க இன்னைக்கு ராத்திரி அந்த வேலையை பண்றோம். என்ன சொல்றீங்க நண்பர்களே? ஆமா, கண்டிப்பா. ஒருவேளை அத்தனை ராத்திரியில நாங்க இங்க இருந்தா எங்க வீட்ல எல்லாரும் கவலைப்படுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியும் இருட்ட தான் போகுது. நம்ம சீக்கிரமாவே இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அம்மா தேவதை, நாங்க எப்படியாவது அந்த ஜலத்தை கொண்டு வரோம். ஆனா அதை குடிக்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு. நீ அதை பத்தி கவலைப்படாது, அந்த வேலையை எனக்கு விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க நண்பர்களே. தேவதைகளோட சேர்ந்து பசங்க எல்லாருமே அந்த ஏரியை நோக்கி போவாங்க. ஏரி பார்த்ததுமே தேவதை என்ன சொல்லுவான்னா, அதுதான் அந்த ஏரி. எங்க இருக்கு? எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியுது, நான் கொண்டு வரேன் ஜலத்தை. நானும் உன் கூட வரேன் ரவி. எனக்கும் அந்த ஏரி தெரியுது. ரவியும் சூரஜும் ஏரிக்கு போய் தண்ணியை கொண்டு வருவாங்க. அதை பார்த்த தேவதைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க திரும்பி போய் அந்த ராணி தேவதைக்கு அந்த ஜலத்தை கொடுப்பாங்க. ராணி தேவதை அந்த ஜலத்தை எடுத்துக்கிட்டு ராட்சசன் கிட்ட போவா. அவ என்ன சொல்லுவான்னா, இந்தா தண்ணி குடிக்க. ஓ, இன்னைக்கு தண்ணி நீ கொண்டு வந்தியா? இவ்வளோ அன்பா கொண்டு வரும்போது அதை கண்டிப்பா நான் குடிக்கிறேன். அந்த ராட்சசன் அந்த ஜலத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிறது தூரமா மறைஞ்சுக்கிட்டு அந்த பசங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு அந்த ராட்சசன் என்ன சொல்லுவான்னா, நீங்க எல்லாரும் யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராட்சசனோட குரல் கேட்டு எல்லாரும் பயந்து போவாங்க. ஆனா ரவி ராட்சசன் முன்னாடி வந்து என்ன சொல்லுவான்னா, ஒன்றும் இல்லை, நாங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஏதோ சத்தம் கேட்டுச்சு, நாங்க நின்னுட்டோம். அப்போ ராணி தேவதை ராட்சசன்ட்ட சொல்லுவான், அட எதுக்கு இந்த பசங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நீ தண்ணி குடி, நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கோ. இந்த பசங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ராட்சசன் அந்த பசங்களை அவ்வளோவா கவனிக்க மாட்டான். ஆனால் ராணி தேவதையோட பேச்சு கேட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டான். தண்ணியை குடிச்சதுமே அந்த ராட்சசன் சாம்பலா ஆயிடுவான். அதை பார்த்து தேவதைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த பசங்களுக்கு நன்றியை தெரிவிப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பசங்களா. இன்னைக்கு உங்களால தான் இந்த ராட்சசன் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு. இது போல அந்த பசங்க மூலமா அந்த தேவதைகளுக்கு அந்த ராட்சசன் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு. அந்த தேவதைகள் திரும்பி போயிடுவாங்க. பசங்களும் வேக வேகமா திரும்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.